கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலையும் கூட தேவன் இந்த வருஷத்தின் இறுதியிலே நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினச்சி ஆண்டவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாம். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த மாதங்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்தவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கட்டற்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தி, கட்டற்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தி, அநேகர் அறிக்கையிட அப்பானு கிருபை செய்தி, அநேகர் அறிக்கையிட அப்பானு கிருபை செய்தி. உண்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்து எல்லா அழிவுக்கும் தீங்குக்கும் தீமைக்கும் கர்த்தராகிய தேவன் எங்களை விலக்கி கிருபையாய் காத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அழிவிலிருந்து எங்களை காத்த தெய்வம், ஆபத்திலிருந்து எங்களை காத்த தெய்வம், வேலி அடைத்து எங்களை மறைத்து கொண்ட தெய்வம், இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்காக நன்றி. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனாய் இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் காலேபு யோசுவாவினிடத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னபடியே நம்மளை காக்கிறவரும் பாதுகாக்கிறவரும் பராமரிக்கிறவருமாக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பலரும் வனாந்திரத்தில் அழிஞ்சு போனாங்க, மரிச்சு போனாங்க. கீழ்ப்படியாததுனால தேவனுடைய கோபாக்கினைக்கும் ஆளாயிட்டாங்க. ஆனால் இந்த யோசுவா, இந்த காலேபு, இன்னும் ஒரு சில தேவ மனிதர்கள், அவங்க வனாந்தரத்தில் மற்றவர்கள் அழிந்த போதிலும் கூட இவர்கள் அழியாமல் ஆண்டவராகிய தேவன் அந்த வனாந்தர பயணத்தில் அவங்கள பாதுகாத்தார். இப்போ அவங்க கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. கானான் தேசத்துக்குள்ளே வந்தோடனே காலேபு போய் கேட்குறாரு, எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு பிரித்து கொடும் அப்படின்னு சொல்லி அவர் யோசுவாவினிடத்தில் காலேபு கேட்கும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். கடந்த காலங்களை நினச்சி பாருங்கள். வருஷம் முடிய போகிறது. இதோ டிசம்பர் மாதத்தில் கடைசி வாரங்களில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த வருஷம் முடியும். ஆனால் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக காத்தார். அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து, கொடிய ரோகத்திலிருந்து, கொடிய விபத்திலிருந்து, பலவிதமான இக்கட்டுகளிலிருந்து, சாத்தானுடைய பல கண்ணிகளிலிருந்து என்னையும் உங்களையும் ஆண்டவர் அருமையாக பாதுகாத்தார்.
அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆண்டவருக்கு இந்த நாட்களில் நன்றி சொல்லுங்கள். என்னை காத்தீரே, என் கூட இருந்தீரே, எனக்கு நன்மை செய்தீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். எனவே கர்த்தர் நடத்தி வந்த அந்த வழிகளை நினச்சி இந்த நாட்களில் நன்றி செலுத்தி ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியோடு பிரவேசிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே எங்களை காத்தீர். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்து வந்தது, அழிவு வந்தது, சோர்வு வந்தது, பலவீனங்கள் வந்தது, தடைகள் வந்தது. அதையெல்லாம் கடந்து வருவதற்கும் தாண்டி வருவதற்கும் அதுவரைக்கும் எல்லா அழிவுகளிலிருந்தும் கர்த்தர் எங்களை காத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.